ஹலோ ஆல், இன்னைக்கு கேப்ப ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு 2 கப் கேப்ப மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோட கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கை நிறைய கருவேப்பிலை போட்டால் அதோட மனமும் அவ்வளோ சுவையாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஜீரகமும் சேர்த்துக்கலாம், இல்லை சோம்பும் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா பிசைங்க. இதில் நீங்கள் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் இதில் ஏற்கனவே உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தான் இந்த மாவெல்லாம் போட்டேன். அதனால இதில் இப்போ நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் தூள் உப்பும் சேர்த்துட்டேன். கேப்பை ரொம்பவே உப்புத்தன்மையை அதிகப்படுத்தி காமிக்கும். அதனால் நீங்கள் ரொம்பவே பார்த்து சேர்த்துக்கோங்க. கழுவி பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன அடையாக இப்படி தட்டிக்கோங்க. கிராக் இல்லாத மாதிரி சின்ன சின்னதாக, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தண்டியாகவும் இல்லாமல் தட்டிக்கோங்க. இதை ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் உள்ளே போட்டு எடுங்க. திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை திருப்பி போட்டாலே போதும். இது மிதமான சூட்லேயே நல்லா இதாகும். சிம்மில் வச்சிடாதீங்க, ரொம்ப எண்ணெய் இழுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். இது ரொம்ப நீங்கள் கருகப்பட்டாலும் ரொம்பவே கசப்புத்தன்மையை கொடுக்கும். அதனால் மீடியமான இதில் பார்த்து மெல்ல சுட்டு எடுங்க. நீங்கள் இதை வடை சட்டியில் போட்டு பெண்ணில் பொரிச்சு எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் தோசை சட்டியில் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆகும். திக்காக மாவு பிசைஞ்சு இதில் போட்டு எடுக்கிறப்போ இதில் நிறையா எண்ணெயும் உங்களுக்கு பிடிக்காது, வேகமாகவும் ஆகும். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இது செஞ்சிடலாம். எனக்கு இது ரொம்பவே ஃபேவரட் ரெசிபி. ஏன்னா எங்கள் அம்மா நான் ஸ்கூல் விட்டு வரப்போனா எனக்கு கேப்ப பக்கோடா செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை கேப்ப அடை செஞ்சு கொடுப்பாங்க. பக்கோடா இதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரமாக இதோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். அந்த ஆனியன்லாம் அதில் கேரமலைஸ் ஆகி அது ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரசம் சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம், வெறும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் மத்தியானம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும், ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். தயிர் சாதத்து கூடயுமே இது ரொம்பவே ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். உப்பு பார்த்து போடுங்க, நிறையா தண்ணி விட்டுறாதீங்க மாவு பிசைகிறப்போ, ஏன்னா நிறையா எண்ணெய் இழுத்துரும். இதை நீங்கள் கரெக்டாக போட்டாலே இதில் எந்த ஒரு இதுவுமே தப்பாக போக முடியாது. ஏன்னா இது அவ்வளோ ஒரு ஹிட் ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.